வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன். இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட லாஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் எப்படி NADH இருந்தும் FADH இருந்தும் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்படுது, எப்படி அது டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் மூலமாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாஸ் ஆகி ஃபைனல் டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜனை போய் சேருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்த மாதிரி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எப்படி ப்ரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு பம்ப் ஆகப்படுது, இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் அக்குமுலேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டான்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையும் போது எப்படி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபியை சிந்தசைஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஸ்லைடோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் சேவ் பண்ணியோ பிரிண்ட் எடுத்தோ வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு வரோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளைகாலிசிஸ், 2வது ஸ்டெப் லிங்க் ரியாக்ஷன், 3வது ஸ்டெப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அண்ட் 4வது ஸ்டெப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஓவர்வியூ ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு கிளைகாலிசிஸ், லிங்க் ரியாக்ஷன் அண்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வீடியோஸையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும். கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம், சைட்டோசாலில். லிங்க் ரியாக்ஷனும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நடக்குது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. கிளைகாலிசிஸ் போது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். 6 கார்பன் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி பார்ஷியலாக ஆக்சிடைஸ் ஆகி 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பைருவேட் 3 கார்பன் காம்பவுண்ட். இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் ஆக்சிஜன் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சிஜன் இருக்கும்போது இந்த பைருவேட் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையுது, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழைஞ்சு லிங்க் ரியாக்ஷனுக்குள்ளே போகுது. லிங்க் ரியாக்ஷன் போது பைருவேட் அசிட்டைல் கோயேவாக மாறுதுன்னு நம்ம பார்த்தோம். 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் லிங்க் ரியாக்ஷனுக்குள்ளே நுழையும் போது 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதாவது குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 2 கார்பன் இந்த ஸ்டெப்பில் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெளியில் ரிலீஸ் ஆகிடுது. இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோயே 3rd ஸ்டெப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே நுழையும் போது அந்த ரிமைனிங் 4 கார்பன்ஸ் ஆஃப் த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போகுது. குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோன்னா C6H12O6. ஸோ கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதில் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்பட்டு கார்பனும் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரான்ஸ் எங்கே போகுதுன்னு நம்ம பார்த்தோம், கோஎன்சைம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிளைகாலிசிஸ் போது 2 ரெடியூஸ்டு கோஎன்சைம் ஃபார்ம் ஆகுது. லிங்க் ரியாக்ஷன் போது 2 ரெடியூஸ்டு கோஎன்சைம் ஃபார்ம் ஆகுது. சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் போது 8 ரெடியூஸ்டு கோஎன்சைம் ஃபார்ம் ஆகுது. கிளைகாலிசிஸ் போது ஃபார்ம் ஆகிறது ரெண்டுமே NADH தான். லிங்க் ரியாக்ஷன்லேருந்து வரக்கூடிய 2 கோஎன்சைமுமே NADH தான். ஆனால் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADHும் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் FADH2 ஃபார்ம் ஆகுது. இந்த 3 ஸ்டெப்ஸ்லையுமே நம்ம பார்த்தோன்னா நேரடியாக இது வரைக்கும் ஆக்சிஜன் எங்கேயுமே இன்வால்வ் ஆகலை. அதே மாதிரி அதிக அளவில் எனர்ஜி ஏதாவது சிந்தசைஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. அப்போது அது ரெண்டும் எங்கே தான் நடக்க போகுது, 4th ஸ்டெப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் போது தான் நடக்க போகுது. பேசிக்காக என்ன ஆகுது, உள்ளே நுழைஞ்சிருக்க குளுக்கோஸில் இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி ரிலீஸ் ஆகிடுச்சு கார்பன் டை ஆக்சைடாக. அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகப்பட்டு கோஎன்சைம்ஸ் கிட்ட கொடுக்கப்பட்டு ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்மேஷனும் நடந்துருச்சு. இப்போது இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் எலக்ட்ரான்ஸை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ் ஆன கோஎன்சைம்ஸ் திரும்பவும் லிங்க் ரியாக்ஷனுக்கும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கும் உள்ளே நுழைஞ்சதுன்னா திரும்பவும் இந்த லிங்க் ரியாக்ஷன் அகெயின் நடக்கும். அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் திரும்ப நடக்கும். ஏன்னா இது ரெண்டும் நடக்கணும்னா ஆக்சிடைஸ்டு கோஎன்சைம்ஸ் தான் வேணும். ஸோ இந்த ரியாக்ஷன் போது வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆன கோஎன்சைம்ஸ் அதை கொண்டு போய் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொடுத்துட்டு அங்கே ஆக்சிடைஸ் ஆகி திரும்பவும் ரெஸ்பெக்டிவ் ஸ்டெப்ஸுக்கு எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ண அவைலபிளாக இருக்கும்.
இது புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ மேட்ரிக்ஸ்குள்ளேயே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கோஎன்சைம்ஸ் ஈஸியாக இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவை போய் ரீச் ஆகிடலாம், எலக்ட்ரான்ஸை கொடுத்துடலாம். ஆனால் சைட்டோசாலில் ஃபார்ம் இருக்கக்கூடிய இந்த கோஎன்சைம்ஸ் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா வந்து இம்பர்மேபிள் டு திஸ் கோஎன்சைம். ஸோ செல்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஷட்டில் மூலமாக மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழையுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே நுழையுது. இதை பற்றின விஷயத்தை நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோலையே. ஓகேவா? இந்த 12 கோஎன்சைம்ஸில் சைட்டோசாலில் ஃபார்ம் ஆகின இந்த 2 NADH எலக்ட்ரான்ஸை மட்டும் ஷட்டில் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஆக்சிடைஸ் ஆகிக்குது, திரும்பவும் கிளைகாலிசிஸ்குள்ளே போய்க்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய 10 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸில் 8 NADH இருக்கு இல்லையா? இந்த 8 NADHும் மேட்ரிக்ஸ் மூலமாக டிஃப்யூஸ் ஆகி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் 1, அதோட பேர் NADH டீஹைட்ரஜனேஸ். பேர்லேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது NADHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை பார்க்க போகுதுங்கிறது. ஸோ இந்த 8 NADHும் காம்ப்ளெக்ஸ் 1ல் போய் அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி திரும்பவும் லிங்க் ரியாக்ஷனுக்கும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கும் வந்துடுது. ஆனால் இந்த FADH2 பாருங்களேன், இது வந்து டிஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ண அந்த என்சைம் சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் 2. இந்த காம்ப்ளெக்ஸ் 2க்குள்ளே தான் FADH2 இருக்குது. FADH2வில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஸோ நேரடியாகவே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டுருது. ஸோ NADH டிஃப்யூஸ் ஆகணும், FADH2 டிஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அது இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் வருதா? இந்த சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் தான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் சக்சினேட்டை ஃபியூமரேட்டாக மாற்றி அதுலேருந்து ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜனை எடுத்து FADக்கு கொடுத்து FADயை FADH2வாக மாற்றுறது அப்படிங்கிறது. நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது பார்த்தோம், NADHலேருந்து எலக்ட்ரான்ஸை இந்த காம்ப்ளெக்ஸ் 1 ரிமூவ் பண்ணுது, FADH2லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து ரிமூவ் ஆகப்படுது அப்படிங்கிறது. இந்த ரிமூவ் ஆகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே போகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபைனலாக ஆக்சிஜனை ரீச் ஆகி ஆக்சிஜன் வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த ரிலீஸ் ஆகப்பட்ட எனர்ஜியை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு பம்ப் ஆகப்படுது. இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் அதிக அளவு இந்த ப்ரோட்டான்ஸ் அக்குமுலேட் ஆகும்போது ப்ரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ ப்ரோட்டான்ஸ் அந்த ஃபோர்ஸ் மூலமாக ATP சிந்தேஸ்ங்கிற காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழைஞ்சி அது மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையும் போது தான் ADPயும் இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட்டும் சேர்ந்து ATP சிந்தசிஸ் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த ஓவர்வியூவில் பார்த்தோம். இதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து வர ஸ்லைடில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு, ஏன் அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் போது ப்ரோட்டான் பம்ப் ஒர்க் ஆகி ப்ரோட்டான்ஸ் வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்குள்ளே பம்ப் ஆகப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஏன் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் NADHலேருந்து ரிமூவ் ஆகப்படுது. ஸோ NADH எலக்ட்ரான்ஸை கொடுத்தோன்னே என்ன ஆகிடுது, ஆக்சிடைஸ் ஆகிடுது. இந்த ரிமூவ் ஆகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகப்படுது இல்லையா. இந்த ஏரோவை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்களேன். இந்த ஏரோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் ஆக்சிஜனில் போய் முடியும். ஸோ NADH இதில் எலக்ட்ரான் டோனார், ஆக்சிஜன் தான் டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார். பட் இந்த டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டாரை போய் ரீச் ஆகணும்னா எலக்ட்ரான்ஸ் இத்தனை காம்பனன்ட்ஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகப்படணும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியதுலேருந்து அது எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகிக்குது, தன்கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை நெக்ஸ்ட்டுக்கு அனுப்பி அது ஆக்சிடைஸ் ஆகிக்குது. இது மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகும், எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஆக்சிடைஸ் ஆகிக்கும். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ரிடாக்ஸ் பொட்டன்ஷியலில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஸோ அதோட பொட்டென்ஷியல் டு அண்டர்கோ ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷனை தான் இந்த வேல்யூ குறிக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா -400 மில்லிவோல்ட்ஸில் இருக்குது, கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 800 மில்லிவோல்ட். இது வந்து பாசிட்டிவ். ஸோ ஆர்டர் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் இன் ரிடாக்ஸ் பொட்டன்ஷியலில் இருக்குது. உள்ளதுலேயே அதிகமான ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்.
மேக்ஸிமம் ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஆக்சிஜனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட எபிலிட்டி டு அண்டர்கோ ரிடக்ஷன் ஹையர், அதே சமயத்தில் அதோட அஃபினிட்டி ஃபார் எலக்ட்ரானும் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரியான ஆக்சிஜன் டெர்மினல் பொசிஷனில் இருக்கிறனால தான் எலக்ட்ரான்ஸ் இத்தனை டிரான்ஸ்போர்ட்டர்ஸை தாண்டி அந்த ஆக்சிஜனை வந்து சேருது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதில்ல, தே ஃபார்ம் குரூப்ஸ். ஸோ 4 குரூப் ஃபார்ம் ஆகுது, அதாவது 4 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4. காம்ப்ளெக்ஸ் 1 NADHலேருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. காம்ப்ளெக்ஸ் 4 எலக்ட்ரான்ஸை ஆக்சிஜனுக்கு கொடுத்து வாட்டர் மாலிக்யூல் ஃபார்மேஷன் பண்ணுது, அதாவது ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணுது. இந்த 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர் கோஎன்சைம் Qவும் சைட்டோக்ரோம் C மட்டும் எந்த காம்ப்ளெக்ஸ்லையும் சேர்ந்துக்கிறதுல தனியாக தான் இருக்குது. இந்த கோஎன்சைம் Qவோட வேலை என்னென்னா காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்தும் காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்தும் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் 3க்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலை. இந்த சைட்டோக்ரோம் Cயோட வேலை என்ன அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் 3லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை வாங்கி அதை காம்ப்ளெக்ஸ் 4க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலை. காம்ப்ளெக்ஸ் 1ல என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்குது, அதோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் 1 NADHலேருந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி NADHை ஆக்சிடைஸ் பண்ணிடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொல்லும்போது சொன்னேன் இந்த காம்ப்ளெக்ஸோட பேர் NADH டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரானை இது ரிமூவ் பண்ணுறதுனால NADH டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு சொன்னேன். இதோட இன்னொரு பேர் NADH கோஎன்சைம் Q ரிடக்டேஸ். என்ன விஷயம்னு பாருங்கள், இது NADHல இருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கி அதை கோஎன்சைம் Qக்கு அனுப்பி கோஎன்சைம் Qவை ரெடியூஸ் பண்ண போகுது. அதனால தான் இந்த பேர் NADH கோஎன்சைம் Q ரிடக்டேஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த FMN இருக்கு இல்லையா, இந்த FMN தான் இந்த எலக்ட்ரான்ஸை NADHலேருந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு காம்பனண்ட்டு. இந்த FMNஐ நம்ம ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைட்னு சொல்கிறோம். இதுதான் இந்த என்சைம் காம்ப்ளெக்ஸோட ப்ராஸ்தட்டிக் குரூப். ப்ராஸ்தட்டிக் குரூப் அப்படின்னா நான் புரோட்டீன் காம்பனண்ட்டு கோவேலன்ட் பாண்ட் மூலமாக இதோட அட்டாச் ஆகியிருக்கும். அண்ட் இது இருந்தால் தான் இந்த என்சைமோட வேலையை அதால் செய்ய முடியும். இந்த ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைட் அக்செப்ட் பண்ண எலக்ட்ரான்ஸை எதுக்கு பாஸ் பண்ணுதுன்னு பாருங்கள், ஒரு அயன் சல்ஃபர் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணுது. இந்த அயன் சல்ஃபர்லேருந்து தான் கோஎன்சைம் Qக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பற்றி. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது மொத்தம் 10 NADH மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. 10 NADH வந்தாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் மூலமாக தான் அது ஆக்சிடைஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகிக்க முடியும் ரெஸ்பெக்டிவ் ரியாக்ஷன்ஸ்க்கு. ஆனால் 2 FADH2 ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் போது. அதுக்கு காரணமான அந்த என்சைம் தான் காம்ப்ளெக்ஸ் 2ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸோட பேர் சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு நம்ம TCA சைக்கிள் படிக்கும்போது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது இந்த என்சைம் தான் அந்த சக்சினேட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி FADக்கு கொடுத்து FADவை FADH2 ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த FADH2லேருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்பட்டு அயன் சல்ஃபர் கிளஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு அங்கேருந்து அது கோஎன்சைம் Qக்கு கொடுக்கப்படுது. அதனால தான் இதோட பேரை நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பேசும்போது என்னன்னு சொல்கிறோம், சக்சினேட் கோஎன்சைம் Q ரிடக்டேஸ். உங்களுக்கு இப்போ புரியும், சக்சினேட்லேருந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி FADலேருந்து அது அயன் சல்ஃபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு கோஎன்சைம் Qக்கு கொடுக்கப்பட்டு எது ஃபைனலாக ரெடியூஸ் ஆகுது, கோஎன்சைம் Q ரெடியூஸ் ஆகப்படுது. அதனால தான் இதோட பேர் சக்சினேட் கோஎன்சைம் Q ரிடக்டேஸ். இது TCA சைக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்சைம். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் தான் இது அட்டாச் ஆகிருக்கு. மீதி எல்லா என்சைம்ஸ் ஆஃப் TCA சைக்கிளுமே மேட்ரிக்ஸில் தான் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் 2ல் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியுதா? இதில் FAD தான் ப்ராஸ்தட்டிக் குரூப்பாக இருக்குது. FADனா ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட். காம்ப்ளெக்ஸ் 1ல் எப்படி FMNஓ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 2ல் இந்த FAD. காம்ப்ளெக்ஸ் 1ல் FMNலேருந்து அயன் சல்ஃபர் கிளஸ்டருக்கு போய் கோஎன்சைம் Qக்கு போகுது. காம்ப்ளெக்ஸ் 2ல் FADலேருந்து அயன் சல்ஃபர் கிளஸ்டருக்கு போய் அங்கேருந்து கோஎன்சைம் Qக்கு போயிடுது. இந்த கோஎன்சைம் Q ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து அக்செப்ட் பண்ணியும் ரெடியூஸ் ஆகிக்குது, காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து அக்செப்ட் பண்ணியும் ரெடியூஸ் ஆகிக்கலாம். ரெடியூஸ் ஆன இந்த கோஎன்சைம் Q என்னவா மாறும் அப்படின்னா கோஎன்சைம் Q H2வாக மாறும். ஆர் உபிக்வினால்னு சொல்லலாம், வெறும் QH2ன்னு சொல்லலாம், எல்லாமே சேம் தான்.
இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம் Q திரும்ப ஆக்சிடைஸ் ஆகணும்னா அது என்ன பண்ணி ஆகணும்? அந்த எலக்ட்ரான்ஸை அடுத்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு பாஸ் ஆகி ஆகணும். இப்போது இந்த நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 3ல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 2 சைட்டோக்ரோம்ஸ் இருக்குது. சைட்டோக்ரோம் Bயும் சைட்டோக்ரோம் C1ம். இதுக்கு நடுவில் இது இல்லாமல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அயன் சல்ஃபர் கிளஸ்டரும் இருக்குது. ஸோ கோஎன்சைம் Qலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் வழியாக பாஸ் ஆகி இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் மூலமாக பாஸ் ஆகி எதை போய் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் Cயை போய் அடையுது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சைட்டோக்ரோம் C வந்து மொபைல் எலக்ட்ரான் கேரியர். இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு 2 பேர் இருக்குது. ஒன்று சைட்டோக்ரோம் B C1 காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அந்த 2 சைட்டோக்ரோம்ஸ் தான் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பேர் இருக்குது. அது இல்லாமல் கோஎன்சைம் QH2 அதாவது ரெடியூஸ்டு கோஎன்சைம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கி சைட்டோக்ரோம் Cயை ரெடியூஸ் பண்ணுறதுனால இதோட பேர் கோஎன்சைம் QH2 சைட்டோக்ரோம் C ரிடக்டேஸ். காம்ப்ளெக்ஸ் 3 பற்றி ஐடியா வருதா? இப்போ இந்த சைட்டோக்ரோம் C என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் 4க்குள்ளே கொடுக்கும். காம்ப்ளெக்ஸ் 4ல் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் 2 சைட்டோக்ரோம்ஸ் இருக்குது. சைட்டோக்ரோம் Aவும் சைட்டோக்ரோம் A3யும் இருக்குது. இது இல்லாமல் 2 காப்பர் சென்டர்ஸ் இருக்குது. காப்பர் A அண்ட் காப்பர் B சென்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோக்ரோம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீமோப்ரோட்டீன்ஸ், அதாவது ஹீம் கண்டெய்னிங் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதில் ஆல்ரெடி அயன் இருக்குது. இந்த 4th காம்ப்ளெக்ஸில் அது இல்லாமல் 2 காப்பர் சென்டர்ஸும் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் மூலமாக பாஸ் ஆகி கடைசியாக இந்த ஆக்சிஜனை போய் சேருது. இந்த ஈக்குவேஷனை எழுதுறதுக்காக ஆக்சிஜனை வெளியில் எழுதியிருக்கிறோம். பட் ஒரிஜினலாக நம்ம ப்ரீதிங் பண்ணும்போது உள்ளே நுழையக்கூடிய ஆக்சிஜன் பிளான்ஸில் உள்ளே நுழையக்கூடிய ஆக்சிஜன் எங்கே போய் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் பிக்கும் சைட்டோக்ரோம் A3க்கும் நடுவில் அந்த மாலிகுலர் ஆக்சிஜன் இருக்கும். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போது வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி மேட்ரிக்ஸ்லேருந்து அந்த ப்ரோட்டானையும் எடுத்து வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ணவொன்னே அது அங்கேருந்து ரிலீஸ் ஆகிடும். அகைன் திரும்ப மாலிகுலர் ஆக்சிஜன் இங்கே போய் அட்டாச் ஆகிருக்கும். திரும்பவும் அஃபினிட்டி இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஆக்சிஜனை வந்து சேரும். இப்படி தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக NADHலேருந்தும் FADH2லேருந்தும் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்பட்டு ஆக்சிஜனை போய் சேர்ந்து மெட்டபாலிக் வாட்டர் ஃபார்மேஷன் நடக்குது செல்ஸ்குள்ளே. நம்ம இதுவரைக்கும் எப்படி எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக அப்படிங்கிறத பார்த்தோம். அது மூலமாக ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகுது, வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. NADHும் FADH2 இந்த ப்ராசஸ்னால் ஆக்சிடைஸ் ஆகி திரும்பவும் ரெஸ்பெக்டிவ் ஸ்டெப்ஸுக்கு போய் எல்லா ஸ்டெப்ஸும் திரும்பவும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கேலை பாருங்கள். இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எனர்ஜி அதிகமாகதா குறையுதான்னு பாருங்கள். எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது எலக்ட்ரான்ஸோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது குறையுது, ரிலீஸ் ஆகப்படுது. அந்த மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வச்சு செல்ஸ் என்ன பண்ணிக்குது அப்படின்னா மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டானை இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. அதாவது ப்ரோட்டான் பம்ப்ஸுக்கு இந்த எனர்ஜி யூஸ் ஆகப்படுது. மொத்தமே இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் 4 காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. அந்த 4 காம்ப்ளெக்ஸில் 3 காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டான் பம்பாக ஒர்க் ஆகுது. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் ப்ரோட்டான் பம்பாக ஒர்க் ஆகலை. ஏன்னா இந்த ப்ராசஸ் போது ரிலீஸ் ஆகப்படக்கூடிய எனர்ஜி ரொம்பவே லெஸ். இந்த லெவலில் பாருங்கள். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து ப்ரோட்டானை பம்ப் பண்ணுற அளவுக்கு ரிலீஸ் ஆகப்படலை. பட் மற்ற காம்பனண்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி ப்ரோட்டானை பம்ப் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த ப்ரோட்டான் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு நம்ம பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு பம்ப் ஆகப்படுது இந்த 3 காம்ப்ளெக்ஸ் மூலமாக. ஸோ இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஏன் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? இந்த ப்ராசஸ் போது எதனால் ப்ரோட்டான் பம்ப் மூலமாக ப்ரோட்டான்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு பம்ப் ஆகப்படுது அப்படிங்கிறதும் கிளியராக புரியுதா? இப்போ நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷனுக்கு தேவையான இந்த டயக்ராமை பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ ஏற்கனவே கான்செப்ட் கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு தேவையான 4 காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4 இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறது இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் தெரியுது இல்லையா, இதுதான் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இங்கே ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிற இந்த ரீஜன் தான் அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் ரீஜன் தான் மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா.
இந்த 4 காம்ப்ளெக்ஸில் காம்ப்ளெக்ஸ் 1 நம்ம என்னன்னு சொல்லுவோம், NADH டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா NADHலேருந்து இது ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண போகுது அப்படிங்கிறதுனால. இதோட இன்னொரு பேர் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், NADH கோஎன்சைம் Q ரிடக்டேஸ். ரெண்டாவது காம்ப்ளெக்ஸோட பேர் சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ். ஏன்னா இது சக்சினேட்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி அதை FADக்கு கொடுத்து சக்சினேட்டை ஃபியூமரேட்டாக ஆக்சிடைஸ் பண்ணுது. இது இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய என்சைம். இது சிட்ரிக் ஆசிட் சைக்கிளையும் பார்ட்டிசிபேட் பண்ணுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லையும் காம்ப்ளெக்ஸ் 2 பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த என்சைமோட இன்னொரு பேர் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், சக்சினேட் கோஎன்சைம் Q ரிடக்டேஸ். காம்ப்ளெக்ஸ் 3 நம்ம ஏற்கனவே பேர் பார்த்துருந்தோம், சைட்டோக்ரோம் B சைட்டோக்ரோம் C1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும் சொல்லலாம், ஆர் சைட்டோக்ரோம் C ரிடக்டேஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது சைட்டோக்ரோம் Cக்கு எலக்ட்ரான்ஸை கொடுத்து ரெடியூஸ் பண்ண போகுது. ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸை நம்ம சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ்னு சொல்கிறோம். ஏன்னா சைட்டோக்ரோம் Cலேருந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி இது சைட்டோக்ரோம் Cயை ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால. லாஸ்ட்டாக நம்ம இங்கே பார்க்குற காம்ப்ளெக்ஸ் பேர் ATP சிந்தேஸ். இந்த ATP சிந்தேஸ் மூலமாக தான் ATP சிந்தசிஸ் நடக்குது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் போது. நம்ம ஏற்கனவே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பற்றி டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்துட்டோம். இதில் ஒரு தடவை ரீகேப் பார்த்துக்கலாம், அது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதையும், எத்தனை ப்ரோட்டான்ஸ் அந்த ப்ரோட்டான் பம்ப் மூலமாக இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்குள்ளே பம்ப் ஆகப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ATP சிந்தசிஸ் எப்படி ஆகுது அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போது NADHலேருந்து ரிமூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்த ஆக்சிஜனை வந்தடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு NADலேருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸை எது அக்செப்ட் பண்ணிக்குதுன்னு நம்ம பார்த்தோம், ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைட் ப்ராஸ்தட்டிக் குரூப் ஆஃப் NADH டீஹைட்ரஜனேஸ். இந்த ரெடியூஸ் ஆன FMN இப்போ அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணும், FESக்கு பாஸ் பண்ணுது. இப்போ FES என்ன ஆகிடுது, ரெடியூஸ் ஆகிடுது. இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஒரே ஒரு அயன் சல்ஃபர் கிளஸ்டர் இருக்காது, நிறைய அயன் சல்ஃபர் கிளஸ்டர் இருக்குது. இந்த அயன் சல்ஃபர் கிளஸ்டர்ஸ் மூலமாக இந்த எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகப்பட்டு இப்போ எதை ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா உபிக்வினோனை ரீச் ஆகும். இந்த உபிக்வினோனை நம்ம கோஎன்சைம் Qன்னு சொல்லலாம், உபிக்வினோனும் சொல்லலாம். இந்த கோஎன்சைம் Q இப்போ இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண உடனே அது என்னவா மாறிடும் அப்படின்னா ரெடியூஸ்டு கோஎன்சைமாக மாறிடும். இப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் 1 பாருங்கள், NADHலேருந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி NADHை ஆக்சிடைஸ் பண்ணி NAD+ மாற்றிருச்சு. இந்த எலக்ட்ரான்ஸ் FMN FES வழியாக போய் உபிக்வினோனுக்கு போன உடனே இந்த காம்ப்ளெக்ஸால் இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் NADHை ஆக்சிடைஸ் பண்ண முடியும். இப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் ரெடியூஸ்டு உபிக்வினோனில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அது எங்கே போகும்னு நம்ம பார்த்தோம், த்ரூ திஸ் உபிக்வினோன் இட் வில் கோ டு காம்ப்ளெக்ஸ் 3. நீங்கள் கேட்கலாம் ஏன் காம்ப்ளெக்ஸ் 2 இல்லையான்னு. காம்ப்ளெக்ஸ் 2வோட வேலை இந்த இடத்துல கிடையாது. காம்ப்ளெக்ஸ் 1ம் எலக்ட்ரானை உபிக்வினோனுக்கு தான் பாஸ் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் 2வும் எலக்ட்ரான்ஸை உபிக்வினோனுக்கு தான் பாஸ் பண்ணும். இந்த உபிக்வினோன் தான் இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை காம்ப்ளெக்ஸ் 3க்கு பாஸ் பண்ணும். ஸோ ஆர்டர் NADHலேருந்து வரதா இருந்ததுன்னா 1, 3 and 4. FADH2லேருந்து வரதா இருந்ததுன்னா 2, 3 and 4. ஓகேவா? இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் 3ல் சைட்டோக்ரோம் B அந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்கு ரெடியூஸ்டு உபிக்வினோன்லேருந்து. இப்போ இந்த ரெடியூஸ்டு சைட்டோக்ரோம் B என்ன பண்ணுது, அதை அயன் சல்ஃபருக்கு பாஸ் பண்ணுது. அயன் சல்ஃபர் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த எலக்ட்ரான்ஸை அது சைட்டோக்ரோம் C1க்கு பாஸ் பண்ணி அது ஆக்சிடைஸ் ஆகிக்குது. ஸோ ரிப்பீட்டட் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டர்லேயும் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 3 என்ன பண்ணுது, இந்த சைட்டோக்ரோம் C1ல் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை வெளியில் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் Cக்கு கொடுக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர் எல்லாமே ஃபிக்ஸட், ஒரு பர்டிகுலர் வேல ஃபிக்ஸ் ஆகி இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணி இருக்குது. ஆனால் இந்த உபிக்வினோனும் இந்த சைட்டோக்ரோம் C மட்டும் ஃபிக்ஸடாக கிடையாது, காம்ப்ளெக்ஸில் இல்லை அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த உபிக்வினோன் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருக்குது. ஆனால் இந்த சைட்டோக்ரோம் C அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, அதாவது அப்போ எங்கே இருக்குது, இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் இருக்குது. இந்த சைட்டோக்ரோம் C இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ண உடனே அது என்ன ஆகிடும், அது ரெடியூஸ் ஆகிடும். இந்த ரெடியூஸ்டு சைட்டோக்ரோம் C அதை கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் 4ல் கொடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் 4ல் சைட்டோக்ரோம் Cலேருந்து காப்பர் Aக்கு போய் அங்கேருந்து சைட்டோக்ரோம் Aக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகப்படுது.
ஏலேருந்து அது சைட்டோக்ரோம் A3க்கு போகுது. சைட்டோக்ரோம் A3க்கும் காப்பர் பிக்கும் நடுவில் அந்த மாலிகுலர் ஆக்சிஜன் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறதுனால நான் இந்த எலக்ட்ரான்ஸை இப்போது இது வரைக்கும் கொண்டு போக போகிறேன். ஸோ சைட்டோக்ரோம் A3லேருந்து காப்பர் பிக்கு போயிட்டு அங்கேருந்து அது ஆக்சிஜனை போய் ரீச் ஆகுது. இப்படி ஆக்சிஜனை ரீச் ஆன உடனே இந்த எலக்ட்ரான்ஸும் 2 புரோட்டான்ஸும் அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல் ஃபார்மேஷன் நடக்குது. நான் இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் போட்டிருந்தாலும் NADHலேருந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்படுது? பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது 2 எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி 2 எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகி இந்த ஃபுல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாஸ் ஆகி இந்த ஆக்சிஜனை அடைஞ்சு மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? இந்த ப்ராசஸ் போது நான் என்ன சொன்னேன், இந்த ட்ரான்ஸ்ஃபர் போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி 3 காம்ப்ளெக்ஸ் புரோட்டான் பம்பாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். புரோட்டான் பம்பாக ஒர்க் பண்ணுது அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டானை இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு இந்த 3 காம்ப்ளெக்ஸும் பம்ப் பண்ண போகுது. ஏன் பம்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NADHலேருந்து எலக்ட்ரான்ஸ் மட்டும் வரல, புரோட்டான்ஸும் சேர்ந்து தான் வருது. ஆனால் அந்த புரோட்டான்ஸால் இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவை தாண்ட முடியாது. ஏன்னா இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இம்பர்மியபிள் டு புரோட்டான்ஸ். அந்த புரோட்டான்ஸ் எது வழியாக மட்டும்தான் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டான் பம்ப்ஸ் மூலமாக தான் போக முடியும். ஸோ எத்தனை புரோட்டான்ஸ் பம்ப் ஆகுது அப்படின்றத பாருங்கள். NADHலேருந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபுல்லாக இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஆக்சிஜனை வந்து அடைஞ்சது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் 1 இந்த புரோட்டான் பம்ப் மூலமாக 4 புரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு பம்ப் ஆகப்படுது. 2வது புரோட்டான் பம்ப் எதுன்னு பார்த்தோம்? காம்ப்ளெக்ஸ் 3. இது மூலமாக அகெயின் ஒரு 4 புரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுது. லாஸ்ட்டாக இந்த காம்ப்ளெக்ஸ் 4 பார்த்தோம். இந்த காம்ப்ளெக்ஸ் 4ங்கிற புரோட்டான் பம்ப் மூலமாக 2 புரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸை போய் அடையுது. ஸோ டோட்டலாக NADHலேருந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா 10 புரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸை போய் சேருது. இப்போ காம்ப்ளெக்ஸ் 2 மூலமாக எப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே நுழையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். TCA சைக்கிளில் சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது அதில் டீஹைட்ரஜனேஷன் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். அந்த டீஹைட்ரஜனேஷனை பண்ணக்கூடிய அந்த சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினோட காம்ப்ளெக்ஸ் 2. அந்த ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜன் அதோட கோஎன்சைம் ஆகிய ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடுக்கு கொடுக்கப்படுது. FAD ரெடியூஸ் ஆகி FADH2 மாறுது. இந்த FADH2லேருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் அயன் சல்ஃபர் கிளஸ்டருக்கு பாஸ் ஆகப்படுது. அயன் சல்ஃபர் கிளஸ்டருக்கு பாஸ் ஆன உடனே இப்போ FAD ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. திரும்பவும் ஒரு தடவை அதால் டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் சக்சினேட்குள்ளே இன்வால்வ் ஆகிக்க முடியுது. இப்போது இந்த ரெடியூஸ்டு அயன் சல்ஃபர் அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோன்னு பார்த்தோம், அது உபிக்வினோனுக்கு பாஸ் பண்ணோம். திரும்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே எப்படி NADH டீஹைட்ரஜனேஸ்லேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நடந்ததோ அதே மாதிரி தான் இனி எல்லாமே. இதிலேருந்து வரக்கூடியது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே ஃப்ளோ தான். பாருங்கள், இந்த உபிக்வினோன் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணவொன்னே ரெடியூஸ்டு உபிக்வினோனாக மாறுது, அதாவது உபிக்வினாலாக மாறுது. அங்கேருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் 3rd காம்ப்ளெக்ஸ்க்கு போகுது. சைட்டோக்ரோம் Bலேருந்து அயன் சல்ஃபர் மூலமாக சைட்டோக்ரோம் C1க்கு போய் த்ரூ சைட்டோக்ரோம் C காம்ப்ளெக்ஸ் 4க்கு போயிட்டு A3லேருந்து ஆக்சிஜனை போய் அடையுது. இந்த மாதிரி ஆக்சிஜன் அடைஞ்ச உடனே திரும்பவும் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணோம், பேர் ஆஃப் புரோட்டான்ஸை மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்து இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் சேர்த்து வாட்டர் மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணுது நம்ம பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாஸ் ஆகப்பட்டது அப்படின்னா எத்தனை புரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுதுன்னு பாருங்கள். 4 புரோட்டான்ஸ் + 2 புரோட்டான்ஸ் த்ரூ காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4. ஸோ டோட்டலாக எத்தனை தான்? 6 புரோட்டான்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு NADH ஆக்சிடைஸ் ஆகும்போது எவ்வளோ புரோட்டான்ஸ் உள்ளே போகுது அப்படிங்கிறதையும், ஒரு FADH2 ஆக்சிடைஸ் ஆகும்போது எத்தனை புரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு பம்ப் ஆகப்படுது அப்படிங்கிறதையும் தான். ஒரு மாலிகுலர் குளுக்கோஸ்லேருந்து மொத்தம் 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ எத்தனை புரோட்டான்ஸ் இந்த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்குள்ளே பம்ப் ஆகப்படும் எவ்ரிடே அப்படிங்கிறத உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியும். இப்படி இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் அதிகப்படியாக புரோட்டான்ஸ் அக்குமுலேட் ஆகும்போது நீங்கள் அதை மேட்ரிக்ஸோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டானோட குவான்டிட்டி இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் ரொம்பவே அதிகம் கம்பேர் டு மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி புரோட்டான் பம்ப் ஆகப்படுறதுனால மட்டும் இந்த டிஃப்ரென்ஸ் வருதில்லை. அது இல்லாமல் வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது இல்லையா ஆக்சிஜன்லேருந்து, அப்போவும் 2 புரோட்டான் யூஸ் ஆகப்படுது. ஸோ இது மூலமாகவும் புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் மேட்ரிக்ஸில் குறையுது, பம்ப் ஆகிறதுனாலையும் குறையுது. இப்படி ஆகிறதுனால புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது.
இங்கே அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் கம்பேர்ட் டு மேட்ரிக்ஸ் வேர் லெஸர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டான். ரெண்டாவது என்ன கிரேடியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா pH கிரேடியன்ட். ப்ரோட்டான் அதிகமாக இங்கே இருக்கிறதுனால pH கிரேடியண்ட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே. இந்த மாதிரி அதிகமான இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இட் டெவலப்ஸ் அ ஃபோர்ஸ். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த ப்ரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸையும் இந்த ப்ரோட்டான்ஸ் திரும்பவும் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் கெமி ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறதையும் பீட்டர் மிஷெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதுபடி என்ன அப்படின்னா இந்த அக்குமுலேட் ஆன ப்ரோட்டான்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய இந்த ப்ரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் மூலமாக அது எப்படியாவது மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா வந்து இம்பர்மியபிள் டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ். ஸோ அது எப்படியா நுழையணும்னு ட்ரை பண்ணும்போது அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த ஏடிபி சிந்தேஸ்ங்கிற காம்ப்ளெக்ஸ் தான். இந்த ஏடிபி சிந்தேஸில் 2 பார்ட் இருக்குது. இந்த பார்ட் F0 இது வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அது இல்லாமல் F1 ஹெட் பீஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் வந்து F1. இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? இந்த F0வும் F1ம் சேர்ந்த இந்த ஏடிபி சிந்தேஸில் இந்த ப்ரோட்டான்ஸ் உள்ளே நுழைய முடியும் த்ரூ திஸ் F0 போர்ஷன். இந்த மாதிரி ப்ரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் இருந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையிறத நம்ம கெமி ஆஸ்மாசிஸ்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குது? ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன், அதாவது அலாங் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அயன்ஸ் மூவ் ஆகுது அக்ராஸ் த மெம்பரேன் விச் இஸ் செமி பர்மியபிள். இதனால தான் நம்ம இதை கெமி ஆஸ்மாசிஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபோர்ஸோடு இந்த ப்ரோட்டான்ஸ் நுழையும் போது, இந்த F0 வழியாக நுழையும் போது இந்த F1 ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னால் வரக்கூடிய எனர்ஜி ரொட்டேஷ்னல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி இது ரொட்டேட் பண்ணும்போது ஏடிபியோட இனார்கானிக் ஃபாஸ்ஃபேட் சேர்க்கப்பட்டு ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது. இந்த ஏடிபி சிந்தேஸை ஸ்மாலஸ்ட் மாலிகுலர் மோட்டார்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த ஏடிபி சிந்தசிஸ் ஆகிறத நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாஸ்ஃபாரிலேஷன்னா உங்களுக்கு தெரியும், அடிஷன் ஆஃப் ஃபாஸ்ஃபேட். ஸோ இங்கே ஃபாஸ்ஃபேட் ஆட் ஆகப்படுது ஏடிபியோட, அதனால தான் ஏடிபி ஃபார்மேஷன் நடக்குது. ஆனால் ஏன் நம்ம இதை ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த என்டையர் ப்ராசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது அலாங் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ ரிப்பீட்டட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்குது. அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாமே இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு பம்ப் ஆகப்படுது. அந்த ப்ரோட்டான்ஸ் திரும்பவும் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழைய வரும்போது அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இந்த F1 ரொட்டேட் ஆகுது, இந்த ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது. ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக இல்லையா, அதனால தான் நம்ம இந்த ஃபாஸ்ஃபாரிலேஷனை ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன்னு சொல்கிறோம். இப்போது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னா என்னது, அது மூலமாக எப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அது மூலமாக எப்படி ப்ரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்பட்டு ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது, கெமி ஆஸ்மாசிஸ் மூலமாக எப்படி அந்த ப்ரோட்டான்ஸ் திரும்பவும் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையும் போது ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது பை த ப்ராசஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன். எல்லாமே கிளியராக புரியுதா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷனுக்கு தேவையான காம்ப்ளெக்ஸஸை நான் இங்கே மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். பட் த்ரூ அவுட் த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஈவன் அலாங் த கிறிஸ்டே, அதாவது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சர்ஃபேஸ்லேயும் இந்த காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆகிற NADH இது மூலமாக ஆக்சிடைஸ் ஆகிக்கும். ஆனால் சைட்டோசாலில் ப்ரொடியூஸ் ஆகப்பட்ட 2 மாலிகுல் ஆஃப் NADH ஷட்டில் மூலமாக தான் எலக்ட்ரான்ஸை உள்ளே அனுப்புது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சைட்டோசாலில் கிளைகாலிசிஸ் போது ஃபார்ம் ஆகக்கூடிய NADHல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 2 ஷட்டில் மூலமாக மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே பாஸ் ஆகப்படலாம். ஒரு ஷட்டில் பேர் மேலேட் ஆஸ்பர்டேட் ஷட்டில், 2வது ஷட்டில் பேர் கிளிசரால் ஃபாஸ்பேட் ஷட்டில். மேலேட் ஆஸ்பர்டேட் ஷட்டில் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த NADHல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உள்ள மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய NAD+க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது.
இதே இது கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில் மூலமாக இந்த எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டால் சைட்டோசாலில் இருக்கக்கூடிய NADHோட எலக்ட்ரான்ஸ் FADக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஏன் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய NAD+க்கோ இல்லைனா FADக்கோ இந்த எலக்ட்ரான்ஸ் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸஸ் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்ட உடனே அந்த NADH ஆக்சிடைஸ் ஆகி NAD+ஆக மாறிடுது. திரும்பவும் கிளைகாலிசிஸ்குள்ளே நுழைஞ்சிருது 6th ஸ்டெப்பில் கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இந்த NAD+ஓ இல்லைனா இந்த FADயோ அந்த எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ண உடனே ரெடியூஸ் ஆகிடுது. NAD+, NADH and H+ ரெடியூஸ் ஆகிடுது. FAD, FADH2 ரெடியூஸ் ஆகிடுது. இப்போ இந்த ரெண்டுமே போயிட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஆக்சிடைஸ் ஆகிக்குது. இப்படி தான் சைட்டோசாலில் இருக்கக்கூடிய NADH தன்னோட எலக்ட்ரான்ஸை மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே பாஸ் பண்ணுது வித் த ஷட்டில் சிஸ்டம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக 1 molecule ஆஃப் NADH ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 3 ATP மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது. இதே இது 1 molecule ஆஃப் FADH2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 2 ATP மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது. ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மட்டும் இல்லாமல் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாகவும் ATP மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது அப்படிங்கிறத கிளைகாலிசிஸ்லையும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக 1 molecule ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து எத்தனை ATP மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டைட்டில் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம்.